அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். குறள் 271. வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதன் பொருள், வஞ்ச மனம் உடையவனது பொய் ஒழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும். குறள் 272. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின். இதன் பொருள், தன் நெஞ்சம் அறிந்து ஒழுக்கம் கெட்டு நடப்பவனின் தவக்கோலம் வானத்தை தொடும் அளவு உயர்ந்ததாக இருந்தாலும் என்ன பயனை செய்யும்? குறள் 273. வலியில் நிலைமையான் வல் உருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இதன் பொருள், மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்வது போன்றது. குறள் 274. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. இதன் பொருள், தவத்தோற்றத்தை பயன்படுத்திக் கொண்டு குற்றங்கள் செய்வது புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை பிடித்தலை போன்றது. குறள் 275. பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். இதன் பொருள், ஆசைகளே இல்லை என்று கூறி ஏமாற்றுபவர்களுக்கு ஐயோ என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படி துன்பங்கள் பல தொடர்ந்து வரும். குறள் 276. நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். இதன் பொருள், நெஞ்சிலே ஆசையை விடாதவர்களாய் வெளியே ஆசைகளை விட்டவர் போல காட்டி ஏமாற்றி வாழ்பவரை விட கொடியவர் எவருமே இல்லை. குறள் 277. புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. இதன் பொருள், குன்றி மணியின் மேனியைப் போல் வெளி தோற்றத்தில் நல்லவராகவும் அதன் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர். குறள் 278. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். இதன் பொருள், உள்ளத்தே அழுக்குடன் புறத்தே நீராடி வஞ்சித்து ஏமாற்றி வாழும் துறவிகள் பலர் உள்ளனர். குறள் 279. கணை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினை படுபாலால் கொளல். இதன் பொருள்,
வில்லில் ஏறும் அம்பு நேராக இருந்தாலும் கொடியது. யாழின் கொம்பு வளைவாக இருந்தாலும் இனியது. அதனால் தோற்றத்தால் அன்றி செயலால் மனிதரை அறிந்து கொள்ளல் வேண்டும். குறள் 280. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். இதன் பொருள் முடியை மழித்துக் கொள்ளுதலும் சடையை வளர்த்து கொள்ளுதலும் மட்டும் துறவிக்கு அடையாளம் அன்று. உலகம் பழித்து ஒதுக்கியவற்றை புறம் தள்ளி வாழ்வதுதான் நல்லது. அதிகாரம் 29. கள்ளாமை. குறள் 281. எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. இதன் பொருள் அடுத்தவர் தம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் பிறர் பொருளை கவர விரும்பாமல் தன் மனதை காக்க வேண்டும். குறள் 282. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். இதன் பொருள் பிறர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று ஒருவன் தன் மனதால் நினைப்பதும் தீமையானதே. குறள் 283. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். இதன் பொருள் திருடி சேர்க்கும் செல்வமானது அளவு கடந்து பெருகுவது போல தோன்றும், ஆனால் விரைவாக அழிந்துவிடும். குறள் 284. களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரும். இதன் பொருள் அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறிய பின் அழியாத பெரும் துன்பத்தை தரும். குறள் 285. அருள் கருதி அன்புடையர் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். இதன் பொருள் எப்போது மற்றவர்கள் ஏமாறுவார்கள் என திருடுவதற்கு காலம் பார்ப்போர் அன்பும் அருளும் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். குறள் 286. அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர். இதன் பொருள் தம் வருவாயின் அளவுக்கு தகுந்தபடி வாழ இயலாதவர்களே களவு செய்வதில் மிக்க விருப்பம் உடையவர் ஆவர். குறள் 287. களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். இதன் பொருள் அளவறிந்து வாழும் ஆற்றல் படைத்தவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இயல்பு இருக்காது. குறள் 288. அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல
நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. இதன் பொருள் அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் அறம் குடிகொள்ளும். அதுபோல் களவு செய்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் வஞ்சனை வளரும். குறள் 289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். இதன் பொருள் அடுத்தவர் பொருளை திருடுவதை தவிர வேறொன்றும் தெரியாதவர் அளவில்லாத செயல்களை செய்து அப்போதே கெட்டழிவர். குறள் 290. கள்வார்க்குத் தள்ளும் உயிர் நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. இதன் பொருள் களவு செய்வார்க்கு உயிர் வாழ்வது கூட தவறிப்போகும். களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலக வாழ்வு கிடைக்காமல் போகாது. அதிகாரம் 30. வாய்மை. குறள் 291. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். இதன் பொருள் உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதலே ஆகும். குறள் 292. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இதன் பொருள் குற்றமில்லாத நன்மையை தரும் என்றால் பொய்யான சொல்லும் கூட உண்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும். குறள் 293. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதன் பொருள் ஒருவன் தன்னுடைய நெஞ்சறிந்து பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் அவர் நெஞ்சமே அவரை சுடும். குறள் 294. உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதன் பொருள் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் வாழ்ந்தால் அவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான். குறள் 295. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. இதன் பொருள் ஒருவன் தன் மனம் அறிய உண்மை பேசுவானானால் அவன் தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். குறள் 296. பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். இதன் பொருள் பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை. அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கும். குறள் 297. பொய்யாமை பொய்யாமை
ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. இதன் பொருள் பொய் சொல்லாமையை உண்மையாக பின்பற்றினால் நாம் வேறு அறம் எதையும் செய்ய வேண்டியதில்லை. குறள் 298. புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். இதன் பொருள் புற உடலின் தூய்மை நீராலே ஏற்படும். உள்ளத்தின் தூய்மையானது அவனது வாய்மையால் அமையும். குறள் 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதன் பொருள் புற இருளை போக்கும் எல்லா விளக்கும் சிறந்த விளக்கு ஆகாது. பொய் சொல்லாமை என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும். குறள் 300. யாமையா கண்டவற்றுள் இல்லை, எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. இதன் பொருள் யாம் உண்மை பொருளாக அறிந்தவற்றுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறப்பான பொருள் வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.